1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய பிள்ளையா அமர்ந்திருந்தாலும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துல எத்தனையோ மதுக்கு அடிமையானவர்கள், பல காரியங்களை ஈடுபடுகிறவங்க எப்படியோ இருப்பாங்க. ஆனா அவர்களோட அன்பு பயங்கரமாய் அன்பு கூர்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய கிரியைகளுக்கெல்லாம் அன்பா வச்சிருப்பாங்க. எங்க நீங்க மதுபான பிரியரா இல்லாட்டியும் மதுபானம் பண்ணுகிற உங்களுடைய சகோதரனுக்கு நீங்க பிரியமா இருக்கிறீங்கன்னா அதுவும் அதுதாங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருந்தாலும் பண ஆசை கொண்ட மனிதர்களுக்கு ஒத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அதற்குரியவங்க தாங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதேங்கள். அப்ப எப்படி இது தவறுன்னு உங்க சகோதரருக்கு புரியும்? நீங்க எல்லாவித அன்பும் வச்சுக்கிட்டு எல்லாமே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு அந்த ஒரு காரியம் மட்டும் பண்ண மாட்டீங்க, மற்றபடி நீங்க பண்ண மாட்டீங்க, அவங்க பண்ணுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவுமே இல்லைன்னா இதுவும் அன்பு தானே. நீங்கள் இன்னமும் உலகத்தின் தன்மையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த ஆசை பாசங்கள்ல, அந்த களியாட்டுகள்ல, அந்த வெறியாட்டங்கள்ல, அந்த குடியாட்டங்கள்ல அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இன்னொரு முறை சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கும் கிடையாது. உங்கள் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு உரைக்கிறது நீங்கள் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இன்னைக்கு செயல்பாடுகள் இல்லை, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்றது, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிடுறது, எல்லாமே சொல்லிடுது. செயல்பாடுகள் இல்லையே, அந்த செயல்பாடுகளை சோதிப்பது இல்லையே.